எங்க ஹீரோனோட அம்மா ஆபீஸ்ல ஜாங் பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா அன்னில இருந்து அவங்க இவன் கிட்ட சரியா பேசுறதே இல்ல. பேசுறதுன்னு ஐ கான்டாக்டே கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்து செம்ம கடுப்பாகிற ஜாங், நான் என்னங்க பண்ணேன் அப்படி? இத்தனைக்கும் நான் லவ் பண்றேன்னு கூட சொல்லல, கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணலாம் தானே கேட்டேன்ட்டு அங்கேயே ஆபீஸ்ல எல்லாரும் முன்னாடியும் அவங்களை தரன்னு இழுத்துட்டு வெளியே போறான். அதையெல்லாம் பாக்குற ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கும் சரியான ஷாக். அங்க அந்த பில்டிங்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரூமுக்கு ஹீரோனோட அம்மாவை கூட்டிட்டு வந்து, என்னதாங்க உங்க மனசுல ஓடிட்டு இருக்கு சொல்லுங்க, சொல்லாம எனக்கு என்ன தெரியும், ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா, என் பொண்ணு கஷ்டத்துல இருக்கும்போது என்னால சந்தோஷமா இருக்க முடியாது ஜாங், சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்க கூட என்னால முடியாது, ப்ளீஸ் உன் லைஃப்ல நீ வேற ஏதாவது பொண்ணை பாத்துக்கோ, என்ன விட்டுன்றாங்க. அதெல்லாம் கேக்குற ஜாங்கோ, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பத்தி? நினைச்சா இஷ்டத்துக்கு ட்ரெஸ் மாத்துற மாதிரி ஆளுங்களை மாத்திட்டு இருக்கலாமா? காதல்ன்றது சொல்ற வார்த்தையில இல்ல, வாழ்ற வாழ்க்கையில இருக்கு. நான் வாழ்நாள் முழுக்க உங்களோட வாழணும், எப்பனாலும் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன்ட்டு சொல்றான். இவங்களோ ஹீரோனை நினைச்சு இவனுக்கு என்னத்த சொல்றதுன்னு தெரியாம அங்க இருந்து எதுவுமே சொல்லாம போயிடுறாங்க. இந்த மேல் டாமினன்ட் சொசைட்டில என்ன ஆனாலும் படிப்பை விட்டுற கூடாது, படிப்பு தான் நம்ம ஏர்ன் பண்றதுக்கான ஒரு சோர்ஸே அப்படின்னு ஹீரான், என்னதான் அவங்க அம்மா ஒரு மல்டி பில்லியன் டர்ன் ஓவர் கம்பெனி வச்சிருந்தாலுமே நாம யாரோட டிபெண்டாவும் இருந்துடக்கூடாதுன்றதுக்காக எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம காலேஜ்ல படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா வீட்டுல இருக்க ஹீரானோட அம்மாக்கு ஜாங் கால் பண்ணி, என்னதாங்க நடக்குது, அன்னைக்கு எதுவுமே சொல்லாம போயிட்டீங்க, சொன்னாதானே எனக்கு தெரியும், உங்க பொண்ணு சந்தோஷமா இல்லாம நீங்க சந்தோஷமா இருக்க முடியாதுன்றதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆனா எதுக்கு உங்க பொண்ணு சந்தோஷமா இல்ல, நம்மள ஏத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல என்னதான் நடந்துட்டு இருக்கு சொல்லுங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டா, என் பொண்ணுக்கு கேன்சர் ஜாங், போதுமா நான் தான் அவளை கூட இருந்து பாத்துக்கணும், இந்த நேரத்துல நான் சுயநலமா என் வாழ்க்கையை தேடி வந்துட்டேனா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவ சின்ன வயசுல தூங்கிட்டு இருக்கும் போது அவ மூக்குல இருந்து ரத்தமா கொட்டும், அவ எழுந்தோன எங்க எனக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுவேன்ட்டு அவ வலியை தாங்கிக்கிட்டு அந்த ரத்தத்தை எல்லாம் தொடச்சிட்டு என்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருப்பா, எந்த நிலையிலுமே நான் கஷ்டப்பட கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஜீவன் ஹீரான் தான்றாங்க. அதை கேட்கிற ஜாங், என்னது ஹீரானா, ஹீரான் உங்க பொண்ணா, அவளுக்கு கேன்சரா, என்னால நம்பவே முடியலையேன்ட்டு எல்லாத்துக்கும் ஷாக் ஆகுறான். ஹீரானோட அம்மாவை, நிறுத்து நீ எதுக்கு எல்லாத்துக்கும் ஷாக் ஆகுற, உனக்கு ஏற்கனவே ஹீரானு தெரியுமா எப்படின்னு கேட்டா, எங்க அவ என் காலேஜ் ஜூனியர் பொண்ணுங்க, என்னோட நல்ல ஃப்ரெண்டு, இப்போ நான் எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியலையே, ஹீரான் உங்க பொண்ணுன்றதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்றது, அண்ட் என் ஃப்ரெண்டு ஹீரானுக்கு கேன்சரா, குணமாக்கிடலாம்ல, ஹீரான் நம்மளை விட்டு போயிட மாட்டாளேன்ட்டு ஜாங் உட்காந்து ஆள ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் கேட்கிற ஹீரானோட அம்மா, உனக்கு ஏற்கனவே ஹீரானை தெரியும்ன்றது தெரிஞ்சு எனக்குமே எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியலன்ட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீரான் தங்கியிருக்க ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணு, நைட் எல்லாரும் தூங்குறதுக்கு முன்னாடி, கேர்ள்ஸ் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம காலேஜ் எதிர்த்தாப்புல புதுசா ஒரு பூக்கடை திறந்திருக்காங்க, அந்த பூக்கடையோட பூக்காரன் என்ன ஹேண்ட்ஸம் தெரியுமா, என்னோட டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவுமே பூவே வச்சுட்டு வர மாட்டாளுங்கடி, ஆனா இன்னைக்குன்னு பார்த்தா எல்லாரும் பூ வச்சுட்டு வந்தாலுங்க, அப்பதான் என்னடா கதைன்னு கேட்கும் போது தான் இவனை பத்தி தெரிஞ்சது. உடனே நான் விடுவேனா, கிளாஸ கட் அடிச்சு போய் அவன் எப்படி இருக்கான்ட்டு பாத்துட்டு வந்துட்டோம்ல, செம்ம ஹேண்ட்ஸம் டி, பார்த்தோன்னே விழுண்டேன், அவனை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு முடிவு பண்றேன்றாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரானுக்கோ ஒருவேளை ஷோ ஒன் தான் வந்திருப்பானோன்ட்டுலாம் தோணுது. இந்த பொண்ணு சொல்றதை கேட்டு மத்த பொண்ணுங்களும் தூங்காம எழுந்து, நீ சொல்லும் போதே எங்களுக்கும் அவனை பார்க்கணும் போல இருக்குடி அப்படின்னு சொல்லி ஆர்வமா எழுந்து உட்காந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்காம அந்த பூக்காரனை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. ஹீரானோ இந்த பொண்ணுங்க பேசுறதெல்லாம் கேட்டு அது ஷோவானா இருக்க கூடாதுன்னு மனசுல நினைச்சிட்டே தூங்கிடுறாங்க. புதுசா வந்திருக்க பூக்கடையில இருக்கிற பூக்காரனை சீரியஸா லவ் பண்ற இந்த பொண்ணு காலேஜ் கிளாஸ் முடிஞ்ச பிறகு கூட ஒரு நாள் ரொம்ப லேட்டா ஹாஸ்டலுக்கு செம்ம கோவமா வந்து உட்காடுறாங்க. அப்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், எங்கடி போயிருந்த இவ்வளவு லேட்டு, கிளாஸுக்கு கூட நீ இன்னைக்கு போகலையாமே, எங்க போயிட்டு வரேன்னு கேட்டா, அதை ஏண்டி கேக்குறீங்க, இன்னைக்கு எப்படியாச்சுமே ஆளோட பேசிடலாமன்ட்டு அவன் கடையை சாத்துற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்டி, ஆனா எனக்கு தைரியமே வரல, லவ்வ சொல்றதுக்கு கூட ஒரு தைரியம் வேணும் இல்லன்றாங்க. அதை கேக்குற அவங்க ஃப்ரெண்ட்ஸ், யாரடி சொல்லிட்டு இருக்க நீ கேட்டா, அதான்டி நேத்து சொன்னனே அந்த பூக்காரன், அவன் தான் என் ஆளுன்னா, ஹே நீ அவ்வளவு சீரியஸாவ சொன்ன, நாங்க ஏதோ நீ விளையாட்டுக்கு சொல்றதா நினைச்சோன்றாங்க. சரி கிளாஸ கட் அடிச்சுட்டு இவ்வளவு நேரம் அங்கே இருந்து வந்திருக்கியா, அவனோட பேரையாச்சும் கண்டுபிடிச்சியான்னு கேட்டா, இல்லடி எனக்கு எப்படி லவ் பண்றதுன்னு தெரியல, ஹீரான் நம்மளோட சீனியர் தானே, அவகிட்ட எப்படி லவ் பண்றதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமான்னா, அதுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நீ வேற கம்மனரு, ஹீரானுக்கு உடம்பு சரியில்லாதனாலதான் அவ இவ்வளவு பெரிய பிரேக் எடுத்துட்டு திரும்பி காலேஜுக்கு வந்திருக்கா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது ஹீரான் பதில் எதுவும் சொல்லாம அதையெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. இங்க ஷோவான் ஒரு நாள் ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு மீன் கடையில அன்னைக்கு அவனுக்காக ஹீரான் வாங்கிட்டு வந்த மீனை பாக்குறான். என்னதான் ஹீரான் ஷோவான் அவங்கள வெறுக்கணுன்றதுக்காக ஹாவும் லவ் பண்ற மாதிரி சீன் எல்லாம் போட்டு இருந்தாலுமே ஷோவான் ஒன்னும் டைம் பாஸ்க்கு பழகல, ஹீரானுமே டைம் பாஸ்க்கு பழகல. அதனால அந்த மீனை பார்த்துட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துடுறான். அப்ப அந்த கடைக்காரரு, என்னப்பா நீ வேடிக்கை பார்த்துட்டு போற கும்பலா இல்ல ஏதாச்சும் வாங்குவியான்னு கேட்டா, ஷோவான் இந்த மீன் என்ன விலைன்னு கேட்டா, அப்பா இந்த மீனை விடுப்பா, அது இன்னைக்கும் நாளைக்கும் இருக்குது, வா நமக்கு கடை மேல இருக்குது, மேல போய் மத்த மீன்களை பார்க்கலாம்னு கூப்பிட்டா, ஷோவானோ இல்ல எனக்கு இந்த மீன் தான் வேணும், ஏன் இன்னைக்கும் நாளைக்கும்ன்றீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஆமாப்பா அந்த மீனுக்கு உடம்பு சரியில்லை, அதை மெயின்டைன் பண்றதுக்கு அதுக்கு ஃபுட்டு மெடிசன் அப்படின்ட்டு அதுக்கு நிறைய காசும் டைமும் செலவு பண்ற மாதிரி இருக்கும், அந்த மீனே கஷ்டப்பட்டு இருக்க நிலைமையில அதை வச்சுட்டு அவன் கஷ்டப்பட போறான், அதனால அதெல்லாம் எவனுமே வாங்க வர மாட்டான்ட்டு தான் நான் ஆல்ரெடி பேக் பண்ணி ஸ்கூல் பசங்க யார்கிட்டயாச்சும் கம்மி விலையில தள்ளி விட்டுலாம்ட்டு கீழே
பகுதியிலேயே உட்காந்துருக்கேன். சின்ன பசங்க தான் ஜஸ்ட் லைக் தட்ன்ட்டு போயிடுவானுங்க இல்லையா, அதனாலன்னு சொன்னா ஷோவானோ இல்ல இந்த மீனை எனக்கே தாங்க அண்ட் கம்மி விலைக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதோட மார்க்கெட் பிரைஸ் என்னமோ அதுக்கே எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு உண்மையான அன்பு நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்கள கஷ்டப்படாம வச்சுக்கிறதுல தான் இருக்கு. என்ன சந்தோஷமா சிரிக்க வச்சவங்களோட ஃபேவரட் பெட் இது. அது கஷ்டப்பட்டு இருக்கும்போது நான் எப்படி அப்படியே விட்டுட்டு போறதுன்ட்டு ஷோவான அந்த மீனை வாங்கிட்டு இருக்கும்போது அந்த ஜூனியர் பொண்ணு தூரமா இருந்து ஷோவான பார்த்து சோச் வீட் இல்லன்ட்டு சைட் அடிச்சிட்டு இருக்கா. ஆமா, ஹீரான் காலேஜ் பக்கத்துல வந்திருக்க பூக்காரன் நம்ம ஷோவான் தான். உடனே இந்த பொண்ணு காலேஜ் ஹாஸ்டலுக்கு வந்து, கேர்ள்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு எப்படியாச்சும் என்னோட ஆளை போட்டோ எடுத்துட்டு வந்து உங்களுக்கு எல்லாம் காட்டலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னோட ஆள் பண்ண விஷயங்கள் எல்லாம் பார்த்து நான் மயங்கி போயிட்டேன்றாங்க. அப்படின்னாடி பண்ண அவன் ஆளுன்னு கேட்டா, என் ஆளு பூக்கார மட்டும் இல்லடி மீன்காரனும்ன்றாங்க. என்னது மீன்காரனா? பூவும் மீனியுமா சேர்த்து விக்கிறான், காம்பினேஷனே சரியில்லை. ஏன்னா அடியே மீன்காரனா மீன் விக்கிறவன் இல்லடி, மீனை வாங்கி வளர்க்குறவன். இங்க பாரு ஹீரான் வரைஞ்சிட்டு இருக்கால, இதே மாதிரி ஒரு மீனை தான் இன்னைக்கு அவன் வாங்கினான்றாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டே வரைஞ்சிட்டு இருக்க ஹீரானுக்கோ என்ன இவ எல்லாமே ஷோவானோட சிம்டம்ஸ் மாதிரியே சொல்றாளே சரியில்லையேன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணும் என் ஆளுக்கு ஏத்த மாதிரி நானும் இன்னும் கொஞ்சம் ஸ்லிம் ஃபிட்டா ஆகணும்ட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கா. ஹீரானோ சேச்சா அது ஷோவானாலாம் இருக்காதுன்ட்டு அவங்க பாட்டுன்னு பெயிண்டிங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரானுக்கு பிடிச்ச மீனை வாங்கிட்டு வந்த ஷோவான் அதை அவனோட ஃப்ளவர் ஷாப்லயும் வச்சு எப்பவுமே பார்த்துட்டு இருக்கான். அப்படி ஒரு நாள் இந்த ஜூனியர் பொண்ணு ஃப்ளவர் ஷாப்ல ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்க மாதிரி ஷோவானோ ஒரு போட்டோ எடுத்துடுறா. அதை கவனிக்கிற ஷோவானோ பெருசா கோவம்லாம் எதுவும் படாம அந்த பொண்ணை ஒரு முறை மட்டும் முறைச்சிட்டு விட்டுறான். உடனே இந்த பொண்ணு அவங்கிட்டயே வந்து பூக்களை தான் போட்டோ எடுத்துட்டு இருந்தேன், ஆனா உங்களை இந்த மீனோட பார்க்கும்போது அழகா ஒரு கேண்டிட் எடுக்கலாம்ட்டு தான் எடுத்தேன், பாக்குறீங்களான்ட்டு ஷோவான் கிட்டயே கேக்குறா. ஆனா ஷோவானோ அவன் காதுல எதுவுமே விழாத மாதிரி இந்த பொண்ணை கண்டுக்கவே மாட்டேன்றான். இந்த பொண்ணை சுத்தி முத்தி வந்து பேசிட்டு இருக்கா. பட் ஆஹா ஷோவான் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸே வரலையே. அப்ப ஷாப்ல வேலை பாக்குற வேற ஒருத்தவங்க வந்து என்னங்க வேணும் உங்களுக்கு, அவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க, என்ன வேணும்னு சொல்லுங்க நான் ஹெல்ப் பண்றேன்னு கேட்டா இந்த ஜூனியர் பொண்ணு இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் சும்மா சுத்தி பார்க்க தான் வந்தேன்ட்டு சோகமா அவங்க ஹாஸ்டல்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்னடி இவ்வளவு சோகமா உட்காந்துருக்க, வா போய் சாப்பிட்டு வரலாம்னு கூப்பிட்டா இல்லடி எனக்கு பசிக்கல நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. இந்த காதல் வந்தாலே பசி மாயமா மறைஞ்சிடும் போலயே, என்னமோ எங்களுக்கு சோறு தான்ப்பா முக்கியம்ட்டு ஹீரான் நாங்க சாப்பிட போறோம் நீ வரியான்னு கூப்பிட்டா ஹீரானுமே எனக்கு இப்ப பசி இல்ல நீங்க போங்க நான் அப்புறமா சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லி அனுப்பிச்சோன்னா இந்த ஜூனியர் பொண்ணு ஹீரான் என்னால பசி எல்லாம் தாங்க முடியாது ஹீரான், நான் உன்கிட்ட தனியா பேசணுன்றதுக்காக தான் அவளுங்களை அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லி நீ தான் லவ்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல முன்னெல்லாம் எப்ப பார்த்தாலும் போனும் கையுமாவே இருப்ப, இப்ப என்னடானா புக்கும் கையுமா இருக்க, உங்களால மறந்துட்டியான்னு கேட்டா ஹீரான் ஒரு முறை ஷோவான் கிட்ட பேசினது நினைச்சு பாக்குறாங்க. அப்ப ஹீரான் ஷோவான் கிட்ட சொல்லிருப்பாங்க, ஷோவான் நான் ஒன்னும் உன்னை என்னோட கண்களால பார்த்து தேடி வரல, உன்னை நான் என்னோட இதயத்துல இருந்து பார்த்தேன் ஷோவான் அப்படின்ட்டு ஷோவானோட கையெடுத்து அவங்க ஹார்ட்ல வச்சு நீ எனக்குள்ள இங்க இருக்க ஷோவான், அதே மாதிரி என்னையுமே எப்பயும் உன்னோட இதயத்துல வச்சுக்கிறியான்னு கேட்டிருப்பாங்க. எந்த ஒரு நிலையிலுமே என்ன தனியா விட்டுற மாட்டேன்ல ஷோவான்னு கேட்டிருப்பாங்க. அதை இப்ப நினைச்சு பார்த்து ஹீரான் கண் கலங்கி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா மறந்துட முடியாதுமா, இட் டேக்ஸ் டைம். சரி உனக்கு என்ன பிரச்சனை, என்ன பண்ணணும்னு கேட்டா இல்ல ஹீரான் இன்னைக்கு என்னோட ஆளை ஒரு போட்டோ எடுத்தேன் தெரியுமா, அது அவளுங்க கிட்ட காமிச்சா எனக்கே காம்படிஷனா வந்தா வந்துருவாளுங்க, அதான் உங்ககிட்ட மட்டும் காட்டலாம்ட்டு தான் அவளுங்களை சாப்பிட அனுப்பிச்சிட்டு கேமராவை ஹீரான் கையில கொடுத்தா ஷோவான பாக்குற ஹீரானுக்கு சரியான ஷாக்கு. ஷோவானோட போட்டோவை பார்த்து ஷாக் ஆன ஹீரான் கிட்ட அந்த ஜூனியர் பொண்ணு நான் இன்னும் அவனோட பேரை தெரிஞ்சுக்கவே இல்லை தெரியுமான்னா ஹீரான் அவனோட பேரு ஷோவான்ட்டு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்கிற அந்த ஜூனியர் பொண்ணோ ஹீரான் உனக்கு எப்படி அவனோட பேரு தெரியும், நான் இவ்வளவு நாட்களா அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன் எனக்கே அவனோட பேரு தெரியாதுன்னா இல்ல நானும் ஒரு முறை ஃப்ளவர் ஷாப்க்கு போகும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேரை சொல்லி அவனை கூப்பிட்டாங்க அப்ப தெரியும்ட்டு கேமராவை அந்த பொண்ணு கையில கொடுத்துட்டு ஹீரான் டியர்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்களோட பிளேஸ்ல போய் உக்காந்தா இந்த ஜூனியர் பொண்ணு நீ ரொம்ப லக்கி ஹீரான், நான் இவ்வளவு நாளா அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன் எனக்கு அவன் பேரு தெரியவே இல்லை பாத்தியா, ஆனா உனக்கு தெரிஞ்சிருக்கு சீரியஸாவே நீ ரொம்ப லக்கின்னா ஹீரான் அவங்க மனசுக்குள்ளே ஆமா நான் ரொம்ப லக்கி தான், இந்த உலகத்துல எவ்வளவு இடம் இருந்தும் ஷோவான் இருக்கிற இடத்துக்கு நான் ஏன் போகணும், இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருந்தாலும் எனக்கு ஏன் ஷோவானை ரொம்ப பிடிக்கணும், ஷோவான் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பூவை எதுக்காக என் மேல வச்சு பார்த்தேன் அண்ட் என்ன எப்ப பார்த்தாலும் அவனோட பொண்ணுன்ட்டு என் பின்னாடியே சுத்திட்டு இருந்தான், நான் தான் ரொம்ப லக்கின்ட்டு மனசுலயே ஃபீல் பண்றாங்க. காலேஜ் ஃபேர்வெல் பார்ட்டிக்கு ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும்ட்டு இந்த ஜூனியர் பொண்ணு ஷோவான் கிட்ட வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கா. ஆனா ஷோவானும் வழக்கம் போல அவங்களை கண்டுக்காம தான் இருக்கான். அப்ப அந்த பொண்ணு லொடன்னு பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு ஷாப்புக்குள்ள ஹீரான் வேகமா வராங்க. ஹீரானை பாக்குற அந்த பொண்ணுக்குமே சரியான ஷாக்கு. ஷோவானுக்கு ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற ஹீரானை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம கண் கலங்கி நின்னுட்டு இருக்காரு. ஹீரானுமே கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணிட்டு பாத்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி கண்ணை மேய்க்காம பாத்துட்டு இருக்கிறத பாக்குற அந்த ஜூனியர் பொண்ணு ஹே என்ன நீங்க ரெண்டு பேரும் இப்படி கண்ணு மேய்க்காம பாத்துட்டே இருக்கீங்க, ஹீரான் அவங்க பக்கத்துல இழுத்து ஹீரான் போதும் நிறுத்து என்ன அப்படி பாத்துட்டு இருக்க அது என்னோட ஆளுடின்றாங்க. அப்ப ஹீரானோ ஷோவானு தெரியாத மாதிரி ஓஹோ இவன் தான் நீ சொன்ன அந்த பூக்காரனா, நம்ம காலேஜ்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் பூ கொடுத்துட்டு இருக்கான்ட்டு சொன்னலன்னா ஹே பூ கொடுத்துட்டு இல்லடி வித்துட்டு இருக்காரு, அது அவரோட வேலை, என்ன பேசிட்டு இருக்க நீ, கம்முன்னு இரு ஹீரான் என்னாச்சு உனக்கு
ஏன் இப்படி பேசிட்டு இருக்கனா, ஹே உன் பூக்காரனை பேச சொல்றீங்க, அவனுக்கு வா இல்லையா அப்படி இப்படின்னு ஷோவானை இன்டைரக்டா திட்டிட்டு இருக்காங்க. இந்த ஜூனியர் பொண்ணும் ஐயோ ஷோவான் என்ன மன்னிச்சிடுங்க, அவ ஏதோ கோவத்துல வந்திருக்கான்ட்டு ஹீரானை தடுத்துட்டே இருக்காங்க. அப்ப ஹீரான் அவங்க முகத்தை பார்க்காம திரும்பி பேசிட்டு இருக்க ஷோவானை அடிக்கவே போறாங்க. அப்ப இந்த ஜூனியர் பொண்ணு தான், ஹீரான் உனக்கு என்னமோ ஆயிடுச்சு, கேஸ்ல மாட்டி விட்டுறாதடி, கொஞ்ச நேரம் கம்முன்னு இருனா. சரி ஓகே இரு, நான் பொறுமையாவே பேசுறேன்ட்டு யோ பூக்காரா திரும்பி கஸ்டமரோட கண்ணை பார்த்து பேசியானா. ஷோவான் பொறுமையா திரும்பி சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்ன்றா. நீ என்னோட காலேஜ் பொண்ணுங்களுக்கு அதிகமா வித்த பூ எந்த பூ, அந்த பூ ஒண்ணு கூட உன் ஷாப்ல இல்லாம எல்லா பூவையும் எனக்கு இப்ப பேக் பண்ணி அனுப்புறேன்றாங்க. அப்படியா ரொம்ப செலவாவங்களே, பரவாயில்லையா. ஹீரான் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்ட்டு அவங்க மனசுக்குள்ளேயே எனக்கு பூ கொடுக்காம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பூ குத்துனுகிறியா நீ அப்படின்னு ஷோவான மனசுக்குள்ளேயே திட்டிட்டு அவங்க ஹாஸ்டலுக்கு எல்லா பூவையும் வாங்கிட்டு போய் அவங்க ரூம் நடுவுல வச்சிருக்காங்க. ஹாஸ்டலுக்குள்ள நிறைய பூ இருக்கிறத பாக்குற இந்த பொண்ணுங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, ஹே என்னடி உன் பூக்காரனை கரெக்ட் பண்ணிட்டியா, இவ்வளவு பூ வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன்னா. இந்த ஜூனியர் பொண்ணும் நானே செம்ம காண்ட்ல இருக்கேன், என்ன இன்னும் வெறுப்பேத்தாதீங்கடி, எதுனாலும் அங்க கமுக்கமா உட்காந்துக்கிறாளே அவகிட்ட கேளுங்கன்றாங்க. அதையெல்லாம் கேட்கிற ஹீரான் நிக்கலா திரும்பி என்ன தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு, ஆமா இந்த பூவெல்லாம் அந்த பூக்காரங்கிட்ட இருந்து நான் வாங்கிட்டு வந்ததுன்றாங்க. ஏன் ஹீரான் அப்படி பண்ண, நம்ம ஃப்ரெண்டு தான் அவனை லவ் பண்றான்ட்டு தெரியும் இல்லன்னா. இந்த ஜூனியர் பொண்ணும் செம்ம கோவமா எழுந்து வந்து, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க ஹீரான், உன்னை நம்பி தானே அன்னைக்கு என்னோட ஆல் போட்டோ ஒன்னு காமிச்சேன், நீ ஏன் இப்படி பண்ணலாமா, தயவு செஞ்சு என் வாழ்க்கையில எல்லாம் விளையாடாத ஹீரான்ட்டு கெஞ்சிராங்க. ஹீரானோ இங்க பாரு, அவன் உன் டைப் கிடையாது, உனக்கும் அவனுக்கும் சுத்தமா செட்டே ஆகாது, அவனை விட்டுட்டு வேற யாராச்சும் கரெக்ட் பண்ணிக்கொண்டாங்க. நான் அவள் தான்ப்பா சொல்லுவேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம்னா இந்த பொண்ணு அல்லாத குறையா உனக்கு எப்படி தெரியும், நீ ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா, ஹே அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 8 வயசுல குழந்தை இருக்குடி, லூஸ் மாதிரி யார லவ் பண்றோன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்க, அவனை பார்த்தாலே பெரியவன்ட்டு தெரியல அவனுக்கு, என்ன நம்பலனா நீயே அவன்கிட்ட போய் கேட்டுக்கன்னா. இந்த ஜூனியர் பொண்ணு உடனே ஷோவான் கிட்ட வந்து உங்களுக்கு கல்யாணமாய் குழந்தை இருக்கான்னு கேட்டுடுறா. எப்பயுமே இந்த பொண்ணுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாத ஷோவான் இந்த வாட்டி யார் உன்னை இப்படி கேட்க சொன்னான்னு கேட்டா, ஹீரான் தான் சொன்னான்னு சொன்னோன்னு, ஆமா எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்னு சொல்லிடுறான். உடனே இந்த பொண்ணு அதெல்லாம் எப்படி ஹீரானுக்கு தெரியும், உங்களுக்கும் ஹீரானுக்கும் என்னன்னு கேட்டா, இதை நீ ஹீரான் கிட்டயே கேட்டுக்கோ, நான் சொல்றதோட அவங்க தான் கரெக்டா சொல்லுவாங்கன்ட்டு அமுச்சு வச்சிடுறான். இந்த ஜூனியர் பொண்ணும் ஹாஸ்டலுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றா. பைத்தியமே இன்னுமா அவனுக்கு புரியல, அவங்க தாண்டி லவ்வர்ஸ், ஏதோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால இப்ப பேசாம இருக்காங்க போல, நீ பூக்காரனை இன்னையோட மறந்துருமான்ட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூனியர் பொண்ணோட மனசுல தேவையில்லாம காதல் ஆசை வந்ததால ஹீரான் செம்ம கோவமா ஷோவனை பார்க்க வந்து, நீ எதுக்காக இங்க வந்துன்னு கேட்டா, நான் எதுக்கு வேணாலும் வருவேன் உங்களுக்கு என்னன்னு சொன்னா, ஓஹோ சரி நான் இருக்கிற இடத்துக்கு எதுக்காக வந்த, நீ பக்கத்துல இருந்தா உன்னை என்னால பார்க்காம இருக்க முடியாது, உன்னை தேடி தேடி வருவேன்ட்டு தெரியும்ல, தெரிஞ்சும் ஏன் ஷோவா நீங்க வந்தன்னு கேட்டா, இங்க பாரு ஹீரான் இது கோ இன்சிடென்ட்ஸ், நான் உன்னை பார்க்கணுன்றதுக்காக எல்லாம் இங்க வரலன்ட்டான். ஓஹோ சரி அப்படியே இருக்கட்டும்டா, எதுக்காக இன்னொரு பொண்ணோட மனசுல காதல் ஆசையை வளர்த்து விடுற, அவ என்ன பண்ணா அவளுக்கு பூக்களே பிடிக்காது, கிராஜுவேஷன் செரிமனியை டெக்கரேட் பண்ற டீம்லயே அவ கிடையாது, ஆனா அது எல்லாத்தையும் அவ உனக்காக தேடி தேடி வந்து பண்றா, அதுக்கு நாளா எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு ஷோவான் அசால்ட்டா சொல்ல, ஹீரான் ஷோவானோட கையை தள்ளி விட்டு, என்ன ஷோவான் அசால்ட்டா சொல்ற, உனக்கு ஏற்கனவே ஆள் இருக்கா, நான் செத்தா போயிட்டேன் அப்படின்னு ஹீரான் கேட்டா, ஷோவான் செம்ம கோவமாகி, இப்ப எங்கடி இருக்கா என் ஆளு, இவ்வளவு நாட்களா எங்கடி இருந்தா, நான் கஷ்டப்படுவேன்ட்டு தெரியாதா பேசாம இருந்தா, நீ மட்டும் தான் பக்கத்துல இருந்தா பாக்கணும்னு தோணுமா, எனக்கு தோணாதா, அந்த பொண்ணை நினைச்சலாம் நீ ஒன்னும் கவலைப்படாதமா, அவ்வளவு உன்ன மாதிரியே தான் வந்தா உன்ன மாதிரியே போயிடுவா, எல்லா பொண்ணுங்களும் அப்படிதானே இருக்கீங்க, போய் உன் வேலையை பாரு ஹீரான்ட்டு திட்டி அனுப்பிச்சிடுறான். ஹீரானோ அழுதுட்டே ஷோவான் கிட்ட அவங்களுக்கு கேன்சர்னு சொல்லிடலாம்னு நினைக்கிறாங்க, ஆனா அவன் இதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறானே, நம்ம ஒரு வேளை நாளைக்கு செத்துட்டோம்னா இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவான், சொல்லவே வேண்டாம்ட்டு ஹீரானுமே அழுதுட்டே வெளியே வந்துடுறாங்க. ஆனா ஹீரானுக்கு அப்பயும் போய் சொல்லிடணும், ஷோவானை விட்டு போக கூடாதுன்ட்டுலாம் தோணுது, இருந்தாலும் வேண்டாம் ஃபுல்லா சரியாகிட்டு தான் போகணும், வாழ்க்கையில இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும், அதனால பாசம் ஒன்னும் பொய் ஆகிடாது, உண்மையான அன்பு 2 பேருக்கிட்டே இருந்தா இயற்கையா அவங்கள சேர்த்து வைக்கும் அப்படின்னு பாசிட்டிவா அவங்க மனசுலயே நினைச்சிட்டு ஹாஸ்டலுக்கு போலாம்னு பார்த்தா திடீர்னு மயக்கம் வருது. சரி மாத்திரை எடுத்து போடலாம்னு பார்த்தா ரோட்ல போற 2 பொண்ணுங்க அந்த மாத்திரையை வேற தள்ளி விட்டுட்டாங்க. அந்த நேரம் பார்த்து சரியான மழை வேற. அப்ப ஹீரான் அங்க ரோட்லயே உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி டைம்ல தான் நீ என் கூட இருக்கணும்ட்டு ஆசையா இருக்கு ஷோவான், ஆனா உனக்கு என் மேல இருக்கிற பாசம் கருணையா மாறிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உன்கிட்ட இன்னும் பயந்து சொல்லாம இருக்கிறேன் ஷோவான்ட்டு மனசுலயே நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. அப்போன்னு ஹீரான் இப்படி மலையில நினைய கூடாதுன்றதுக்காக யாரோ கொடை எடுத்துட்டு வராங்க. ஹீரானுமே ஷோவான் தான் நினைச்சு திரும்பி பார்த்தா அது ஷோவான் இல்ல. மலையில அழுதுட்டு இருக்க ஹீரான் ஷோவான் தான் அவங்களுக்காக கொடை பிடிச்சிட்டு வந்திருக்கான்ட்டு மேல பார்த்தா அது ஜாங். என்ன ஹீரான் இப்படி ரோட்ல உட்காந்து அதுவும் மலையில இப்படி அழுதுட்டு இருக்கேன்னு கேட்டா, நான் எங்கடா அழுதுட்டு இருக்கேன், அது மழை தண்ணீர் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன், எழுந்துக்கிறதுக்குள்ள நீ வந்துட்டுன்றாங்க. அதை கேக்குற ஜாங்கோ, ஹே பச்சையா நடிக்காதடி, கேவலமா தெரியுது, ஃபர்ஸ்ட் எழுந்து என்ன ஆச்சுன்னு சொல்லுனா, இல்லடா நான் என்னோட ஆளை பிரேக்கப் பண்ணிட்டேன், அவனை ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு பார்த்துட்டு வந்தேன்னா அதான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சுன்றாங்க. நீயுமா, நானும் இன்டர்ன்ஷிப் பண்ற இடத்துல ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டேன், அது யாருன்னு தெரிஞ்சா நீ எதுவும் ஷாக்
ஷாக் ஆக மாட்டியா ஹீரான் அப்படின்னு சொல்லி உன்னோட அம்மா தான் என்ன பிரேக்அப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடுறான். ஹீரானுக்கா ஒரே மிக்ஸ்டு எமோஷன்ஸ், எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பையன் 10-15 வயசு சின்ன பொண்ணை கட்டிக்கலாம், ஆனா ஒரு பொண்ணு மட்டும் அவங்கள விட 10-15 வயசு சின்ன பையனை கட்டிக்க கூடாதா? என்னடா சட்டம் இந்த சமுதாயத்துல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும் ஜாங், நீ என்னோட அம்மா கிட்ட லஸ்ட்டுக்காகவோ இல்ல அவங்க பணத்துக்காகவோ அப்படி கேட்டிருக்க மாட்டேன்ட்டு எனக்கு தெரியும் ஜாங்ன்ட்டு சொல்லி அங்க இருந்து அவங்க 2 பேரும் கிளம்பிட்டோன்னு ஷோவான் ஹீரான் தவற விட்ட மெடிசன் டப்பாவை பாத்துறான்.